பாருங்க, நீங்க பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் காயின்னு தன் தம்பியை கொலை செஞ்சிட்டான். அவன் ஒரு கொலைக்காரனா நிற்கிறான். இந்த காலை வேளையில் நீங்க ஒருவேளை இந்த பாஸ்டர் நல்ல சத்தியம்தான் சொல்றாரா இல்லை கள்ள சத்தியத்தை போதிக்கிறாரா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்துச்சுன்னா இந்த சம்பவத்தை நீங்கள் கவனிங்க. பாருங்க, வேதத்தில் முதல் நல்லா கவனிங்க. நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா என்ன இல்லை, என் வார்த்தை இல்லை, அவருடைய வார்த்தையை கவனிக்கிறீங்க. அந்த வார்த்தை உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். பாருங்க, முதல்ல காயின் அப்படின்ற ஒரு அண்ணன் தன்னுடைய சொந்த தம்பியை கொன்னுட்டாங்க. கொலை செஞ்சு நடந்துருச்சு. அந்த கொலை நடந்த உடனே மனுஷனை படைச்ச அந்த தேவன் உடனே வந்து காயினை சந்திக்கிறார். காயினுகிட்ட பேசுறார். இப்ப நான் கொலை செஞ்சிட்டேன், என்கிட்ட வந்து ஆண்டவர் பேசுறாரு. என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன்? கொலை செஞ்சாச்சு. இப்ப என்னை வந்து போலீஸ் பிடிக்கும், என்னை சிறையில் வைக்கும், எனக்கு தண்டனை கொடுக்கும், என் வாழ்நாள் என்னவா மாறிடுமோன்னு எனக்கு பயம். ஆனா என்னை காப்பாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய சக்தியாக கடவுள் வந்து என்கிட்ட பேசுறாரு. நான் என்ன பண்ணணும் அம்மா? நான் என்ன பண்ணணுமா? கடவுளை நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், சொல்லுங்க. நான் கோபத்துல நீங்க என் காணிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளல, என் தம்பியுடைய காணிக்கையை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க, என்னை நீங்க ஒதுக்கிட்டீங்க, அவனை நீங்க நீதிமானா மாத்திட்டீங்கன்ற கோபத்துல என் தம்பியை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு நான் சொல்லி நான் வாழணும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு என்னை தாழ்த்தி நான் அவர்கிட்ட கெஞ்சணும், வாழ்க்கையை நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும். ஆனா காயின் வந்து அங்க பொய் சொல்றான். காயின் பொய் சொல்றான். உன் சகோதரன் எங்கன்ற எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பொய் சொல்றான். ஆண்டவர்கிட்ட நக்கலா பேசுறான். வாழ்க்கையை வாங்க வேண்டியவர், வாழ்க்கையை கொடுக்கிறவர் கொலைக்காரனை தேடி வந்து பேச வராரு. அந்த வாழ்க்கையை கொடுக்க வந்து அந்த தெய்வத்தை பார்த்து காயின்னு நக்கலா பேசுறான், கோபமா பேசுறான். கொலை செஞ்ச கோபம் இன்னும் அவனுக்கு இருக்குது. கடவுள் என்னை ஆசீர்வதிக்கலையேன்ற கசப்பு அவனுக்குள்ள இருக்குது, பிட்டர்னஸ் இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா பொய் சொல்றான். எனக்கு என்ன தெரியும்? டே, இங்க தானே உன் சகோதரனை கொன்ன, உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை வந்து பார்த்து பேசுச்சுன்றான். அவன் சொல்றான் எனக்கு தெரியாது அப்படின்றான், பொய் சொல்றான். இந்த காலை வேளையில நம்ம எல்லாருமே தப்பு விடுறவங்க தாங்க, தவறு செய்யறவங்க தாங்க. அதை அறிந்துதான் ஆண்டவர் ஏன் அடைக்கல பட்டணத்தை ஏற்பாடு பண்ணினாரு. கண்டிப்பா ஒருத்தனும் தப்பு செய்வான், பெரிய தப்பு செய்வான், சின்ன தப்பு செய்வான். அவன் வாழ்றதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஏன் பிதா தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புனாரு? ஏன் ஆவியானவர் நமக்கு பிதா ஆவியானவரை நமக்கு அனுப்புனாருன்னா நம்ம தவறு விடுவோம், நமக்கு அடைக்கலமா அவங்க இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க அனுப்புனாங்க. இஸ்ரவேல் ஜனங்க தப்பு விடுவாங்கன்றத அறிஞ்சுதான் அவங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே 40 வருஷம் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணாங்க. முதலாவது வருஷத்திலேயே மோசேக்கு ஆண்டவர் இந்த பிளானை சொல்லிட்டாருங்க. எத்தனை பேருக்கு நான் புரியுதுங்க? 40 வருஷம் கழிச்சுதான் அந்த பாலந்தேனு ஓடுற தேசத்துக்குள்ளேயே அவங்க கால் வச்சாங்க. ஆனா முதலாவது வருஷத்திலேயே தேவன் மோசேக்கு சொல்லிட்டாரு, அடைக்கல பட்டணம்னு ஒன்று அந்த இடத்துல செய்யணும். ஏன்னா என் பிள்ளைங்க ஒரு வேளை தவறு செஞ்சிருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணுமே. எவ்வளவு ஒரு அக்கறை உள்ள ஒரு தேவன். பைபிள்ல இப்படிப்பட்ட அக்கறை உள்ள தகப்பன் பைபிள்ல இருக்கிறாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? யோபுன்னு ஒருத்தர் இருந்தான், ஞாபகம் இருக்கா? டக்குன்னு நீங்க நூல் பிடிக்கணும், சத்தியத்தை டக்குன்னு ஒன்று சொன்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயத்தை நீங்க பைபிள உங்க மைண்ட்ல வரணும். ஆவியானவர் அங்கதான் உங்க கூட இருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். யோபு என்ன பண்ணான் தெரியுங்களா? அவனுக்கு 10 பசங்க இருந்தாங்களாம். தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ,
எனக்கு தெரியாம எதையாவது பாவம் செஞ்சிருவாங்களோ, எங்கேயாவது தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து முன்கூட்டியே சென்று தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்துவானா. பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக அவன் முன்னெச்சரிக்கையாக தேவ சமூகத்துக்கு போய் செய்ய வேண்டிய எல்லா பரிகாரத்தையும் அவன் செய்து கொண்டிருந்தானா. ஒரு சாதாரணமான ஒரு மாம்ச தகப்பன் தம் பிள்ளைங்க பாவத்தில் விழுந்துருவாங்களோ, ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு தப்பு விட்டுருவாங்களோன்றதுல அவ்வளவு ஜாக்கிரதை கவனம் உள்ள ஒரு அப்பா யோபு இருப்பானால், ஏசப்பா உன்னுடைய அப்பா உன் மேல எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாரு. எத்தனை பேர் புரியுது? புரியுறவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். பாருங்க, அந்த ஆண்டவர் அந்த காயின் கிட்ட கேட்கிறாரு, வாழ வைக்க அவனோடு பேசுறாரு. இந்த காயின் ஆண்டவர்கிட்ட எதிர்த்து பேசுறான். தாழ்ந்து போகல, அவனுக்கு இன்னும் அவன் பெருமையில எதிர்த்து நிற்கிறான். ஆண்டவர் காயினே, டேய் நீ வாழணும்னு தாண்டா நான் வந்திருக்கிறேன், உன்னை வாழ வைக்கணும் தான் வந்திருக்கிறேன். ஏன்னா நீ உன் சொந்த சகோதரனை கொலை செஞ்சிட்டல, ரத்தம் சிந்திட்டீன்னா ஒரு பிரமாணம் இருக்குது, ரத்தத்துக்கு ரத்தம் தாண்டா, நீ சாகணும். நீ சிந்தின மாதிரி உன்னை இன்னொருத்த எவனை கொலை செஞ்சிருவான்டா. நீ செத்துறக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்காக ஓடோடி வந்த, நீ வாழணுன்றதுக்காக. ஆனா நீ கோவமா பேசுறிய, நீ கசப்போட பேசுறிய, உனக்குள்ள இன்னும் அந்த கோபம் அடங்கலையே அப்படின்னு அவர் கோபப்பட்டுட்டு போகல. உன்னை வாழ வைக்கணும்னு வந்தா நீ நான் ரொம்ப நக்கலா பேசுற, நீ நான் திமிரா பேசுற, எப்படி வேணா வாழ்ந்துக்கடா அப்படின்னு விட்டுட்டு போனாரா? அந்த கோபக்காரங்கிட்ட இன்னும் டைம் எடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறாரு. நீ கோபப்பட்டா கூட பரவாயில்ல காயினே, உனக்கு நான் வாழ்க்கை தருகிறேன், உன் நெத்தியில ஒரு அடையாளம் போடுறேன். அந்த அடையாளம் என்ன தெரியுமா? அந்த அடையாளத்தை பார்க்கிறவன் எவனோ, இவன் காயினை, அதாவது இவன் தன்னுடைய சொந்த தம்பியை கொன்னுட்டான், அதனால இவனையும் நம்ம கொல்லணும்ன்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. இவன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்னது உண்மைதான். காயினு தன்னுடைய அண்ணனை கொலை செஞ்சானே, அன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இருந்தா? ஆதாம் ஏவாள் 2. கணக்கு போடுங்க, கணக்கு போடுங்க. ஆதாம் ஏவாள் 2 பசங்க, காயினு 4. அப்போ காயினுக்கும் ஆபேலுக்கும் 2 பொண்டாட்டி, எத்தனை? 6 பேர், மேக்சிமம் 6 பேர். அப்போ 6 பேர்ல ஒருத்தர் செத்துட்டான். இப்ப எத்தனை பேர் இருக்கிறா? 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஆபேலின் ரத்தம் போய் ஆண்டவர்கிட்ட நான் செத்துட்டேன்னு சொல்லிருச்சு. இப்போ ஒரே குடும்பத்தில் 6 பேர் இருந்தவங்க ஒருத்தன் காணோம். இப்போ கொலை செஞ்சவன் ஒருத்தன் இருக்கிறான், கொலையை மறைச்சிட்டான் காயின். இப்போ எத்தனை பேர்? 4 பேருக்கும் தகவல் தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சுங்களா? 4 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. யாருக்கு தெரிஞ்சிச்சு? காயின் மனைவிக்கு தெரிஞ்சிச்சு, ஆபேல் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு, ஆதாம் ஏவாளுக்கு தெரிஞ்சிச்சு. 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருத்தவன் கொலை பண்ணவன் 4 பேர். இப்போ இந்த 4 பேரும் இவனை கொன்றக்கூடாது, இதோட சந்ததி முடியாது, இன்னும் நிறைய பிள்ளைகள் பிறப்பாங்க. அவங்களுக்கு இந்த தகவல் போகும், ஏய் காயின் யார் தெரியுமா? கொலைக்காரன், தன் சொந்த சகோதரனை கொன்றான் அப்படின்ற அந்த பழி அவன் மேலே விழக்கூடாதுன்னு அந்த பழியை மறைத்தது. அதுதான் காயினுடைய நெற்றியில தேவன் போட்ட அடையாளம். அந்த கொலைக்காரன் என்கிற அந்த பழியை, அந்த நிந்தையை அழித்தார். ஆமென். அவனை நீதிமான் என்கிற ஒரு அடையாளத்தை போட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? ஆமென். இந்த காலை வேளையில உன் மேல எத்தனை பேர் நிந்தையான பொய்யான காரியங்களை பேசியிருக்கலாம், உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனா உனக்காக ஒரு அடைக்கல பட்டணம் இயேசு இருக்கிறார். ஆமென்.
அவர் உன்னை பாதுகாக்கிறார். நான் அப்படி யோசிச்சேன். நான் ஒரு கொலைக்காரன். நான் வெளியே இருந்தா நான் ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருவனை கொன்று விட்டேன், தெரியாமலோ தெரிஞ்சோ கொன்றுட்டேன். அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரோ என்னை ஓடி வந்து கொலை செய்து கொல்ல வேண்டும். அவங்க என்னை கொல்லலைனாலும் சட்டம் என்னை கொல்லதான் வேணும். ஏன்னா அந்த சட்டம் அப்படிதான் கொல்லணும். ஆனா இது எல்லாத்துக்கும் தப்பி நான் அடைக்கல பட்டணமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய பாதத்தில் ஓடி வந்து நான் விழுந்தேன். இயேசு என்னை தூக்கி எடுக்கிறார். நீ ஒரு கொலைக்காரனா தான் இங்க வந்து விழுந்த, ஆனால் நீ விழுந்த இடமோ என்னுடைய பாதம். நான் உன்னை கொலைக்காரனாக உன்னை எழுப்பவில்லை, நீதிமானாக உன்னை எழுப்புகிறேன், உன்னை பரிசுத்தவானாய் எழுப்புகிறேன். எழுப்பிட்டார். நான் எழுப்பி நின்னுட்டான் ஒரு பக்கத்துல. ஜோசப் இங்க வாடா. இவன் கொலை செஞ்சு வந்து விழுந்துட்டான். அவன் விழுந்த இடம் அடைக்கல பட்டணம். ஏசப்பா கிட்ட வந்துட்டான். நான் சொல்றேன், நீ கொலைக்காரன் தான். ஆனா நீ என்கிட்ட வந்ததுனால, ஏன்னா இந்த கொலை செஞ்ச இந்த பாவத்துக்கு பரிகாரம் இருக்கிற ஒரே இடம் எதுனா அடைக்கல பட்டணம் மட்டும்தான். பிரதான ஆசாரியன் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நீ கரெக்டா அந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்ததுனால என் ரத்தம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், என் குணம் எல்லாம் உன்னை நீதிமானா மாத்துது. உன் குணம் ரத்த கரை படிஞ்சிருக்குது. ஆனா நீ வந்த இடம் அது பரிசுத்தவானுடைய இடம், நீதிமானுடைய இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆமென். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துக்கு வந்ததுனால உன்னுடைய பாவம் செய்கிற குணங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த தன்மை உனக்கு வந்தது. நீ பரிசுத்தவான். எனக்குள்ள இருக்கிற தெய்வீக நீதியின் தன்மை உனக்குள்ள வந்தது. அது பரிமாற்றம் அடைகிறது, உருமாற்றம் அடைந்து உன்னை அது நீதிமானாய் மாற்றுகிறது. இப்ப அவர் பார்க்கிறாரு, ஓ நான் உங்ககிட்ட வந்ததுனால நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் பரிசுத்தவன் ஆயிட்டேன். ஆனா என் வீட்டை விட்டு நான் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துட்டேன். என் வீட்டில் எனக்கு ஒரு மனைவி இருப்பா, எனக்கு ஒரு அப்பா இருப்பாரு, எனக்கு ஒரு அம்மா இருப்பாரு. அவங்க எனக்கு காலையில் சாப்பாடு கொடுப்பாங்க, மதியானம் சாப்பாடு கொடுப்பாங்க, நைட்டு சாப்பாடு கொடுப்பாங்களே. இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துட்டேனே, எனக்கு இந்த உணவு எப்படி கிடைக்கும்? அந்த பிரதான ஆசாரியன் இயேசு சொல்றாரு, எனக்கு ஒரு உணவு வரும். நான் யார் தெரியுமா? பிரதான ஆசாரியன். நான் தான் சீஃப் பாஸ்டர். ஆமென். நான் தான் மூத்த போதகர். எனக்காக உணவு லேவி கோத்திரத்திலிருந்து, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து சிறப்பான காணிக்கையாக, அது பரிசுத்தமான உணவுகள், பரிசுத்த அப்பங்கள், திராட்சை ரசங்கள், ஒலிவ எண்ணெய்கள் எல்லாம் எனக்கு காணிக்கையாக வரும். அந்த காணிக்கையிலே, அந்த காணிக்கை உணவிலே, அந்த பரிசுத்தமான உணவிலே, எனக்கென்று வருகிற உணவிலே உனக்கும் பங்கு இருக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளவு சிறப்பான உணவு வருகிறதோ, எவ்ரிடே நான்வெஜ் அவருக்கு வந்துடும். அப்படிதானா? எப்படி வரும்? தினமும் நான்வெஜ், தினமும் அங்கே பலி செலுத்தப்படுது. இவருக்கு வரும். இவருக்கு ராஜ உணவு தினமும். நீங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு உணவு குறையில்லை. உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு தெரியுமா? நீ கொலை செஞ்சு வெளியே இருந்தா நீ உன்னை நேரம் கொன்றுப்பாங்க. ஆனா நீ இங்க உள்ள இருக்கிறதுனால, நான் எவ்வளவு காலம் உயிரோடு வாழ்றேனோ, பிரதான ஆசாரியனாகிய நான் எவ்வளவு காலம் உயிர் வாழ்றேனோ நீ உயிர் வாழ முடியும். ஆமென். நீ என்னோடு கூட ஐக்கியமாய் நீ இருப்பதன் மூலமாக உனக்கு எந்த தீங்கும் உனக்கு வராது. நீ என்னோடு இருக்கிறபடினாலே இந்த எல்லைக்குள்ளே ஒரு தீங்கும் வராது, ஒரு தீங்கும் தீமையும் உன்னை தொட முடியாது. எந்த சக்திக்கும் இங்கு வேலை இல்லை. என்னை விட்டு விலக இயக்கமுள்ள கண்ணால்
அந்த பிரதான ஆசாரியன் வயசாகுது. அவர் வயசாகி அவர் மரிக்கிறார். அவர் மரிக்கும் போது சொல்றாரு, நீ இவ்வளவு காலம் உனக்கு நல்ல உடையை நான் கொடுத்தேன், என்னுடைய உணவை நான் கொடுத்தேன், என்னுடைய பாதுகாப்பை கொடுத்தேன், எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் நீ பங்கு கொண்டாய், நீ எனக்கு பங்காளியாக இருந்தாய், நான் இன்னும் கொஞ்ச நாள் சாக போறேன். இவர் ரொம்ப துக்கமாகிறார். ஐயோ, ஒரு கொலை செய்த இரத்த கரையோடு கொலைகாரன் என்கிற அந்த மிகப்பெரிய பாவியா உங்க காலில் வந்து விழுந்தனே, என்னை இத்தனை காலம் என்னை நீதிமானாக, பரிசுத்தவானாக, ஊழியக்காரனாக உம்மோடு என்னை இணைத்து வைத்து உமக்கு உண்டானது எல்லாம் எனக்கு தந்தீரே. அந்த கெட்டகுமாரன் கதையில சொல்றாருல, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னாரு. இந்த பிரதான ஆசாரியன் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆனா நீங்க சாக போறீங்களே, அதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னவா மாறும் அப்படின்னு இவன் அவரை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் உயிரோடு, உலகத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா செத்தாலும் 1000 வாழ்ந்தாலும் 1000. எங்க அப்பா உயிரோடு இருக்கு சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், டேய் நான் ஏன்னடா, நான் வாழ்ந்தாலும் 1000 செத்தாலும் 1000ன்னாரு. அவர் வாழும் போதும் அவர் கையில 1000 ரூபாய் கூட வரல, அவர் செத்தும் 1000 ரூபாயும் கூட வரல. அவர் பேரே மறந்துட்டாங்க. ஆனா அந்த அப்பா சொல்றாரு, எனக்கு சாகும் இல்ல மரணம் இல்ல, நான் மரணத்தை ஜெயித்த ஒரு அப்பா இருக்கிறேன், உனக்கு ஒரு மரணத்தை ஜெயித்த அப்பா இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். நான் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு கோடி கோடி கோடியான அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. எத்தனை பேர் இந்த அப்பா கூட இருக்க விரும்புறீங்க? இந்த பிரதான ஆசாரியன் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் போது உனக்கு எவ்வளவு நன்மை நடந்துச்சோ, நான் செத்தாலும் அது உனக்கு நன்மை தான். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் பிரதான ஆசாரியன் அந்த அடைக்கல பட்டணத்தில் செத்துட்டாருன்னா இவருடைய நிலைமை என்ன? இவர் நிலைமை என்னங்க? அந்த ஆசாரியன் செத்துட்டான்னா இவர் அந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே போயிடலாம். இவர் வெளியே போய் நார்மலாக தன் குடும்பத்தை சேர்ந்து வாழலாம். வாழும் பொழுது இவர் எந்த குடும்பத்தில் இருக்கிறவனை கொன்னாரோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவன் யாரும் இவர் மேலே கை வைக்கவே கூடாது. அந்த தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இவரை பாதுகாக்கணும், சட்டம் சொல்லுது. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள இவர் ஓடி வந்த ஒரே ஒரு வேலை மட்டும்தான் செஞ்சாரு. ஆனா அந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் இவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பொறுப்பெடுத்தார். ஓடி வந்தவர் என்ன நீதிமானா? இவர் பரிசுத்தவானா? இவர் ரொம்ப யோக்கியமா? இவர் கையில பைபிளை வச்சு சுத்தி தெரிஞ்சவரா? கையில கத்திய வச்சிட்டு இருந்தவர், கொலை பண்ணவர், குற்றவாளி, தண்டனை கைதி. ஆனா இவருக்கு லைஃப் செட்டில்மெண்ட்டுங்க. இப்ப இன்னைக்கும் நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் எல்லாரும் பிரதான ஆசாரியனாகிய அடைக்கல பட்டணமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஓடி வந்தோம். அந்த நாமத்துக்குள்ளே ஓடி வந்தோம். அதனால்தான் நாம் சுகத்தோடு வாழுகிறோம், ஆரோக்கியத்தோடு வாழுகிறோம், பரிசுத்தவானாய் வாழுகிறோம், நீதிமானாய் வாழுகிறோம். உள்ள ஓடி வந்ததுனால நான் நீதிமான். நான் உள்ள இயேசு கிறிஸ்துவுல ஓடி வந்ததுனால நான் பரிசுத்தவான். அவருக்குள்ள நான் ஓடி வந்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஒரு பாஸ்டர் வீட்டில் அவர் தினந்தோறும் மொட்டை மாடியில் போய் வளர்க்குற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாராம். ஒரு நாள் காலையில் போய் தண்ணி ஊற்றலான்னு போனால் ஒரு புறா இரத்த காயத்தோட மொட்டை மாடியில் விழுந்து துடிச்சிட்டு இருக்குதான். அவர் அந்த புறாவை எடுத்து அது ரத்தத்தெல்லாம் தொடச்சி அதுக்கு மருந்து போட்டு அதுக்கு தண்ணி கொடுத்து அதுக்கு உணவு கொடுத்து
அதை தான் வீட்டுக்கு கொண்டு வந்தாராம் அந்த காயப்பட்ட புறாவை. அவர் என்ன பண்ணாரு, இவ்வளவு நல்லது செய்கிறாரேன்னு அந்த புறா பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அது கொஞ்சம் காயங்கள் ஆற தொடங்கின உடனே கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சுச்சான். பறக்க ஆரம்பிக்கும் போது அந்த பாஸ்டர் அந்த புறாவை என்ன பண்ணாராம், அதனுடைய ரெக்கையெல்லாம் பிச்சுட்டாராம், ரெக்கையெல்லாம் உருவிட்டார், பிடுங்கிட்டாராம். அந்த புறா நினச்சிச்சான், காயத்தோடு வந்து விழுந்தேன், என் காயத்தை கட்டினாரு, எனக்கு உணவு கொடுத்தாரு, எனக்கு தண்ணி கொடுத்தாரு, ரொம்ப நல்ல மனுஷன் நினச்சேன். இன்னைக்கு நான் பறக்கலான்ற இந்த நேரத்தில் அவர் என் ரெக்கையை பிடுங்கிட்டாரு. இந்த ஆள் இவ்வளவு நாள் நல்லவன மாதிரி இருந்தான், ஆனால் இன்னைக்கு இவன் கெட்டவன் தெரிஞ்சிச்சுன்னு இருந்து அது யோசிச்சான். ஏன் அதனுடைய ரெக்கையை பிடுங்கினாரு, பறக்கக்கூடாதுன்னு ஏன் பிடுங்கினாருன்னா, இன்னும் அந்த புறாவுக்கு என்ன நடக்கல, காயம் ஆறல. இன்னும் அந்த புறா அந்த காப்பாற்றினவனை அது அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அந்த புறா பலப்பட வேண்டும், அது இன்னும் அது பராமரிக்கப்படணும். இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஓடுச்சுன்னா அது இன்னும் தீமையை அனுபவிக்கும். அந்த புறாவுக்கு காயமெல்லாம் பூரணமா ஆரம்பிச்சிச்சு, அது நல்லா பலப்பட்டுச்சு, அதனுடைய ரெக்கெல்லாம் வளர்ந்துச்சு. ஒரு சில மாதங்களுக்கு பின்பு அந்த பாஸ்டர் அந்த புறாவை எடுத்து மொட்டை மாடிக்கு மறுபடியும் கொண்டு வராரு. அது எந்த இடத்துல காயத்தோடு விழுந்திருந்துச்சோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. நிறுத்தி அந்த புறாவை தூக்கி அப்படி பறக்க விட்டாராம். அது அப்படியே பறந்து போணுச்சு பாருங்க. அநேக மாசம் கழிச்சு அது பறக்குது. அது பறந்து போகும்போது அது சிந்தையில் அதுக்கு ஒரு எண்ணம் வருது, ஒரு நாள் காயத்தோடு இந்த இடத்துல விழுந்திருந்தேன், என்னை இந்த மனிதன் என் காயத்தை கட்டினான், எனக்கு தண்ணீர் கொடுத்தான், எனக்கு உணவு கொடுத்தான், என்னை அவன் ஒரு அறையில கொண்டு போய் அடைத்தான். பறக்க விடுவான்னு பார்த்தா ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைச்சிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு என் ரெக்கையை பிடுங்கினா திரும்பவும் எனக்கு ரெக்கை முளைத்தது. மறுபடியும் எந்த இடத்துல காயத்தோடு விழுந்தனோ அதே இடத்துல மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தி என்னை பறக்க விட்டானே. இவன் கெட்டவன் அல்ல, இவன் நல்லவன், இவன் செய்ததெல்லாம் எனக்கு நன்மைதான் என்று சொல்லி அது அப்படியே பகலெல்லாம் பறந்துச்சான். பறந்து எல்லா இடத்தையும் சுத்திட்டு வரும்போது அது இன்னொரு ஒரு பெண் பறவை, இன்னொரு பெண் புறாவையும் கூட்டிட்டு வந்துச்சான், ஒரு ஜோடியோட வந்துச்சான். அவர் யதார்த்தமா மறாத நாள் காலையில வந்து பார்த்தா போன ஒன்று ரெண்டு ஒரு ஜோடியா வந்து மொட்டை மாடியில் இருக்குதான். அந்த ஜோடி பார்த்தா அப்படியே தான் உட்கார்ந்து இருக்குதான். அதுக்கு அவர் சாப்பாடு போடுறாரு. மறுபடியும் பறந்து போனுச்சான். மறுபடியும் சாயந்தரம் பார்த்தா அது ஜோடியா வந்து அந்த மொட்டை மாடியில் உட்கார்ந்து இருக்குதான். அது போனது திரும்ப வந்துச்சே, அது திரும்ப போகிறதுக்காக வரல. நான் எனக்கு ஒருத்தனுக்கு நீ நன்மை செஞ்ச பத்தியா, என் ஒருத்த உயிரை நீ காப்பாத்தின பத்தியா, நான் ஒரு குடும்பமா மாறிட்டேன், நான் குடும்பமா நான் உன்னை தேடி வருவேன், நீ என் குடும்பத்துக்கு நீ தான் பாதுகாப்பு, உன்னை விட இந்த உலகத்துல நல்லவன் ஒருவனும் இல்லை, என் குடும்பத்தையே நான் உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன், நான் எங்கெல்லாம் போவேன் ஆனா நான் தங்கும் இடம் நீ இருக்கிற இடத்துல தான் தங்குவேன், எனக்கு தேவையான உணவு உன் கையில தான் இருக்குது, எனக்கான தண்ணி உன்கிட்ட தான் இருக்குது, எனக்கான ஆரோக்கியம் உன்கிட்ட தான் இருக்குது, எனக்கான பாதுகாப்பு உன்கிட்ட தான் இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு காயப்பட்ட புறாவை காயத்தை கட்டுறதுக்கு அவன் ஒரு புறாவுக்கு ஒரு அடைக்கலமா இருக்கிறான்னு சொன்னா, உன் காயப்பட்ட உன் வாழ்க்கைக்கு இந்த உலகம் உன்னை குற்றவாளி, நீ தோத்து போனவன், உன்னை நீ எல்லா இடத்துலயும் விழுந்து போனவன் சொன்ன உன்னை எடுத்து உன்னை கட்டி உன்னை நீதிமான ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாற்றுகிற இயேசுவிடத்துல நீ வந்திருக்கிறே. உன் குடும்பமா நீ அவர் பாதத்துல தான் விழணும். நீ இனிமே உன் குடும்பமா நீ அவர் சமூகத்துல தான் கிடக்கணும். ஏன்னா அங்கதான் உனக்கு ஜீவன், அங்கதான் உனக்கு உணவு, அங்குதான் உனக்கு உடை, அங்குதான் உனக்கு தண்ணி, அங்குதான் உனக்கு எல்லாமே சகலமே இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணம் யாரு? இயேசுதான். ஆமென்.